இனிமேல் மிதுன ராசிக்காரங்க ஓரளவுக்கு ஃப்ரீனஸ்லாம் இருக்காது சுவாமி. ஒரு எப்படி சொல்கிறதுனா டைட்னஸ் தான். 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பகலில் டியூட்டி முடிச்சிட்டோம், என்னங்க நைட்டில் வந்தால் வீட்டு வேலை சரியாக இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் ஐயா. எல்லாமே வேலைலாம் அப்படியே தடையாக நின்று போனதெல்லாம் இப்போ தொடங்கி வேலை செய்து கொண்டே வராங்க. கடன்னு வேலைகள் நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்குது. இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போ முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று போயினே இருக்குது. கடன்னு வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இப்போ கலைந்து செல்ல போதையா. தடை எல்லாத்துலேயும் தட்டாலும் தடையெல்லாம் வந்துட்டுருக்குல்ல, அந்த தடையான விஷயங்கள்லாம் இப்போ விலக போதும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, உற்றார் உறவினத்தில் இருந்து வந்த பிரச்சனை, துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இனிமேல் பெறப்போகிறாங்க. தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. தாயாருடைய வாக்குவாதம், தாயாருடைய சொத்துக்கள், அவங்களோட சார்ந்த விஷயங்கள்லாம் சற்று தள்ளி இருப்பது ரொம்ப நன்மை. இதுக்கப்புறம் ஏன்னா சனி பகவான் நேரடி பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்குறதால 4 என்பது சுகம் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு பண்ணும். தொடர்ச்சியாக வருமானம் வந்ததெல்லாம் செலவீனங்கள் பண்ணினே இருக்கணுமே இப்போ. ஏன்னா குரு பகவான் 12ஆம் சுபத்துவம் வாய்ந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இல்லை சாமி சேர்த்து வச்சுருந்தேன், ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு துட்டு மொத்தமே ஒரு 2 மாதம் 3 மாதமாக செலவீனத்தை மட்டுமே பண்ணிகிட்ருக்கு சாமி. எதுக்கு பண்ணுறனே தெரியல. வண்டிக்கு செலவு பண்ணுறேன், வீட்டுக்கு செலவு பண்ணுறேன், கல்விக்கு செலவு பண்ணுறேன், மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய நம்ம குழந்தைகள் கல்விக்கு செலவு பண்ணுறேன். இந்த மாதம் அதெல்லாம் நினைவு பெற்று வெளியே வருவீங்க. ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசி பலன். 2025 நடைபெறக்கூடிய ஏப்ரல் மாத ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், அதற்காக இருக்கக்கூடிய நாட்கள் 1/4/2025 முதல் 30/4/2025 நாட்கள் வரை நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வருது சுவாமி. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 1/4/2025 முதல் 30/4/2025 வரைக்கும் என்ன கொடுப்பது? இந்த மாதத்தில் தொடங்குகிற காலம் எல்லாமே நன்மை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது ஏப்ரல் மாதம் மிக சிறப்பினை தருமையா. காரணம், நம்ம 3ஆம் அதிபதி என்று சொல்கிறவரும் புதன் பகவானும் நீச்சகதி பெற்று வக்கரகதி நிவர்த்தி அடையக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சுவாமி. ராசியிலே செவ்வாய் பகவான் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும், கோபம் கொஞ்சம் சட்டுன்னு வரக்கூடிய காலமாகவும் மிதுன ராசிக்குதுங்க. இந்த நேரத்தில் பொறுமை, நிதானம், இந்த யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்ருக்கார். ராசியில் செவ்வாய் இருந்தாலே கடுகடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மையும் இந்த மாதம் இருக்கும். அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11 ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சம் அடைய போகிறார் 11ஆம் இடத்துல. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஓரளவுக்கு மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து செல்லக்கூடிய அமைப்பு, உடலில் இருந்து வந்த சின்ன பிணிகள் விலகக்கூறதுக்கான அமைப்புகள் இப்போ ஏற்பட போகுது. காரணம், சனி பகவானுடைய தன்மை நேரடிப்பாக நம்ம உடம்பு மேலே விழுத்தாலையும் அவர் நேரடியாக நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்றார் சுவாமி. மார்ச் 29 வந்துட்டார். அங்கே 5 கிரகங்களின் கூட்டமைப்பு. இந்த நேரத்தில் வேலை அமைப்புகள் டைட்டாக இருக்கும் சாமி. உடல் உழைப்புகள் அதிகமாக கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. உடல் உழைப்பு இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கலனா கூட இனிமேல் வேலைக்கான அமைப்பு தேடி வரக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஒரு சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். சொந்த வேலைக்காக நம்ம அயர்ந்து சொல்லக்கூடிய அமைப்பு, வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம். வேலையில் ஒரு வேலையில் சுவாமி அடுத்தடுத்த வேலைகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் கிட்ட. இனிமேல் மிதுன ராசிக்காரங்க ஓரளவுக்கு ஃப்ரீனஸ்லாம் இருக்காது சுவாமி. ஒரு எப்படி சொல்கிறதுனா டைட்னஸ் தான். 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு டியூட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பகலில் டியூட்டி முடிச்சிட்டோம், என்னங்க நைட்டில் வந்தால் வீட்டு வேலை சரியாக இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும் ஐயா. எல்லாமே வேலைலாம் அப்படியே தடையாக நின்று போனதெல்லாம் இப்போ தொடங்கி வேலை செய்து கொண்டே வராங்க. கடன்னு வேலைகள் நடந்து கொண்டே வந்து கொண்டிருக்குது. இது வரைக்கும் தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போ முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்று போயினே இருக்குது. கடன்னு வாழ்க்கை தன்மையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இப்போ கலைந்து செல்ல போதையா. செவ்வாய் இடம்பெறக்கூடிய காலமும் வரத்தாலையும் சுக்கிரன், சூரியன், ராகு, சனி பகவான், புதன் சேர்ந்து எல்லாமே 10ஆம் இடத்துல இருந்து ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சூரிய பகவான் இடம்பெயர்ந்து 11ஆம் இடத்துக்கு உச்சம் அடையும் போது நல்ல யோகத்தை தரும். தடையாக இருந்து வந்த பிரச்சனை, செல்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ப்ராப்ளம் ஐயா கையில் கிடைக்குது, கைக்கு வரைக்கும் வந்துடுச்சு, அப்படியே விடுபட்டு சென்று போகுது. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த வாய்க்கு எட்டக்கூடிய காலம் இந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்த பிறகு ஓரளவுக்கு நன்மை தரும். லாபம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம்.
வேலைலாம் நல்லா செஞ்சுட்ட சாமி, கையில் ரூபா தான் வரலன்னு நினைக்கிறோமில்ல, இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரவுகள் ஏற்படும் சுவாமி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வெற்றி தரக்கூடிய மாதம் என்றே கூட சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் வெற்றி தரக்கூடிய மாதம், உழைப்பினை நல்கக்கூடிய மாதம். உழைப்பு நன்றாக இருக்கும் சாமி. அயராத உழைப்பு கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரும், உயர்வினை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வேலை அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள் எல்லாம் விலகி செல்லும். தடையாக இருந்ததெல்லாம் எல்லாமே விலக போதுங்க ஐயா. இந்த மாதமே 1/1 ரிலீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். நிறைய விஷயத்தில் இப்போ ஒரு 3 மாதமாக 1 மாதம் 2 மாதமாகவே பாதிப்பில் தான் இருக்காங்க மிதுனராசிக்காரங்க. தடை இது எல்லாத்துலேயும் தட்டாலும் தடையெல்லாம் வந்துட்டுருக்குல்ல, அந்த தடையான விஷயங்கள்லாம் இப்போ விலக போதும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, உற்றார் உறவினத்தில் இருந்து வந்த பிரச்சனை, துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இனிமேல் பெறப்போகிறாங்க. தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க. தாயாருடைய வாக்குவாதம், தாயாருடைய சொத்துக்கள், அவங்களோட சார்ந்த விஷயங்கள்லாம் சற்று தள்ளி இருப்பது ரொம்ப நன்மை. இதுக்கப்புறம் ஏன்னா சனி பகவான் நேரடி பார்வையில் 4ஆம் இடத்தை பார்க்குறதால 4 என்பது சுகம் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு பண்ணும். தாயார் சொந்தங்கள், தாயார் வழியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உறவினரிடத்தில் பக்குவம் தேவை. இதுவரைக்கும் இருந்து வந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நீக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஏக்கம், அதாவது வேகமாக சுழற்றக்கூடிய வேலையான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் அதெல்லாம் செலவு பண்ணி புதுசாக மாற்றத்துக்கு இல்லை காரு பைக் வாங்கிறதுக்கான காலம் ஏற்படும் சுவாமி. இந்த நேரத்தில் சுக்கிரனோட சனி தொடர்பு, சனியோட ராகு தொடர்பு, ராகுவோட புதன் பகவான் தொடர்பு, இப்படி 4 கிரகங்களின் கூட்டமைப்பில் வண்டி வாகனங்களை புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட அதாவது எப்படி சொல்கிறதுனா பெரிய இன்ஜின்ஸ்லாம், அதாவது கனரக வாகனங்கள், பஸ்ஸு, லாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்கர்ஸ் லாரி, அந்த ஹைட்ராலிக் மிஷினு, ஜேசிபி, டிப்பர்ஸ், இதெல்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் மிதுன ராசிக்கு இந்த வேலை வாய்ப்புகள் நல்கக்கூடிய மாதமாக நீங்கள் எடுத்து வைங்க. எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் சார். ஐயா இது வரைக்கும் வேலையே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ட்ராவல்ஸ் வாங்கி போட்டு அவங்க வண்டி வாகனங்களை போட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் சனி பகவான். பயப்படணும் அவசியமே இல்லை. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் வரும் சார். தன்னம்பிக்கை கண்டு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கும். வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய மாதமாக இந்த வேலை வாய்ப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும் சுவாமி. ஏன்னா கடின உழைப்பு இருக்குது, செலவீனங்களும் அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. செலவு சார்ந்த விஷயங்களும் கை கூட தான் இருக்கும். தொடர்ச்சியாக வருமானம் வந்ததுலாம் செலவீனங்கள் பண்ணினே இருக்கணுமே இப்போ. ஏன்னா குரு பகவான் 12ஆம்லேருந்து சுபத்துவம் வாய்ந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இல்லை சாமி சேர்த்து வச்சுருந்தேன், ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வச்சு துட்டு மொத்தமே ஒரு 2 மாதம் 3 மாதமாக செலவீனத்தை மட்டுமே பண்ணிகிட்ருக்கு சாமி. எதுக்கு பண்ணுறேனே தெரியல. வண்டிக்கு செலவு பண்ணுறேன், வீட்டுக்கு செலவு பண்ணுறேன், கல்விக்கு செலவு பண்ணுறேன், மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய நம்ம குழந்தைகள் கல்விக்கு செலவு பண்ணுறேன். இந்த மாதம் அதெல்லாம் நிலைவு பெற்று வெளியே வருவீங்க. ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கும். சொந்த வேலை செஞ்சிட்ருக்கோம். இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் சாமி. வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்புகள் என்னென்ன இருக்குதோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பும், சொந்த வேலையில் ஈடுபட்டு பெரிய லெவலில் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தன்மை. இது வரைக்கும் லோக்கலில் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு 4 கடை 5 கடை தான் பண்ணிகிட்ருக்கேன்னா பெரிய மார்க்கெட்டிங் வெளியூர் பயணங்களுக்கு சென்று நாம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் தொடங்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். என்னங்க வேலையிலே சரியான முறையில் எல்லாமே தேடி வரும் சாமி. வெளியூர் பயணங்களோ வெளியூர் மாற்றங்களோ நம்மளுக்கு தேடி வந்தால் ட்ரான்ஸ்ஃபர், அரசாங்க உத்தியோகத்தில் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேணுங்க வெளியூர் போட்டாங்க சுவாமி நான் போயிடணும், கண்டிப்பாக மாற்றிங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். வேலைக்காக தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. பயப்படணும் அவசியம் இல்லை. காதல் திருமணங்கள் கடக்கிறதுக்கான காலம் இந்த மாதம் ஏற்பட போது. பொறுமையோடு இருங்க. காதல் சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனிப்பு தேவை. 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போதெல்லாம் அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் கிரகங்கள் அமர்ந்தார். அதாவது சுக்கிரன், சூரியன், குரு, இந்த 3 கிரகங்கள் வரிசை பெற்று 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இந்த நேரத்தில் திருமண பாக்கியங்கள் அதாவது மங்கள யோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு ஏற்பட போது. இந்த மாதத்தில் திடீர்னு பார்த்தா திருமண புக்கிங்லாம் ஆகிடும். இது வரைக்கும் ஆகலைன்னா இனிமேல் புக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், திருமண பந்தங்கள் உருவாகிறதுக்கான அமைப்பு எல்லாமே தேடி வந்து கொண்டிருக்கிறது. உணவு சார்ந்த விஷயத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போது சாமி. ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு இந்த நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய ஆஃபராக வரப்போகுது. உணவு நான் பெரிய ஹோட்டலில் வச்சு நடத்த போனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் வச்சு நடத்துங்க ஐயா.
இப்போ தான் வேலை வாய்ப்பு என்று ஏன்னா கேந்திரம் பெறப்போகுது கிரகங்கள்லாம். இந்த கேந்திரம் பெற்றிருக்குது. கிரகங்கள் நல்லா வரிசையாக 1 2 3 4 இடத்துலையும் ஃபில்லப் ஆகுது. அந்த கிரகங்களுடைய பார்வை எங்கே விழும்னா அந்த இடத்துல நேருக்கு ஆப்போசிட்டில் விழும், 7ஆம் இடத்துக்கு விழும். அப்போது அந்த இடத்தெல்லாம் புனிதம் அடைஞ்சு அந்த வேலைகள் எல்லாமே தொடர்ந்து தடையாக இருந்து வந்த வேலைகள் அனைத்தும் இனிமேல் வெற்றி பெற்று காணப்பட போகுது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சல்லக்ஷ்மி கடாட்சம், அந்த குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன், குழந்தை பேர் ஆயிடுச்சா சாமி, இது வரைக்கும் ஆவலனா கண்டிப்பாக கிடைக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தடை இருந்து வந்த பிரச்சனை, தடையாக இருந்து வந்த ஒவ்வொரு ப்ராப்ளம், கடனுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஐயா, லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், ஒரு லோனு வங்கி லோனில் கேட்டிருக்கேன், என்னன்னு தெரியல, வர வேண்டிய பாக்கியம் எனக்கு தர வேண்டிய ரூபா கூட வரல சுவாமி, வங்கியில் லோன் போட்டிருக்கேன் ஐயா ஒன்றும் கிடைக்கலன்னா இந்த மாதம் அதெல்லாம் கேட்டு பாருங்கள். 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இடம்பெறும் பொழுதெல்லாம், லாபத்தில் வரும்பொழுதெல்லாம் உன்னதமான அமைப்பு கிடைக்கும். சுக்கிர பகவானும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. புதன் பகவானும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைவதால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள், நம்ம மனசிலே தேவையில்லாத டென்ஷன்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டென்ஷன்லாம் குறைந்து விடும். வேலை சார்ந்த விஷயம், குடும்பத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இப்போவே அதுக்கான அசைன்மெண்ட்லாம் கிடச்சிரும். வேலைக்காக தான் நாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துருக்க பண்ணி குடும்ப உறுப்பினர்கிட்ட பேச முடியல, சொந்த பந்தங்கிட்ட பேச முடியல சுவாமி, ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வச்சா மாதிரி இது ஒரு சூழ்நிலை காணப்படும். நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உடல் உழைப்பு நன்றாக இருக்கும். உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்த நோய் நொடிகள் விலகப் போது. புதிய நட்பு வட்டாரங்கள் தேடி வரப்போ சாமி. தெய்வீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களோ குலதெய்வ சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு தேடி வந்து செய்யும். தடை என்று சொல்லியிருந்த வேலை வாய்ப்புகளோ, தடையாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளோ, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, கணவன் மனைவி பிரச்சனைலாம் இனிமேல் இந்த மாதத்தில் விலகிறதுக்கான காலம். அந்யுன்யம் அதிகரிக்கும் ஐயா. உடன் பிறந்தவர்களோ உடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சஞ்சலம் தரும். சின்ன அதாவது எப்படி சொல்கிறது, இளைய சகோதரன் சகோதரி அவங்க உறவில் கொஞ்சம் சஞ்சலம் தரும். நம்மளை கொஞ்சம் தகராறாக பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கும் சாமி. கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். உறவிடத்தில் தாயாரும் சரி தந்தையார் உடல்நலத்திலையும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. தாயார் என்று சொன்னால் சந்திரனையும், தந்தையார் என்று சொன்னால் சூரியனும் நாம் குறிக்குது. உச்சம் பெறும் பொழுதெல்லாம் தாயார் உடல்நலத்திலையும் அக்கறை தேவை, தந்தையார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் இல்லாத வந்த பிரச்சனை, கூட்டு முயற்சி என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் இனி விட்டு விலகி புதிய முயற்சிகளில் அவங்களே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு. மிதன ராசிக்காரங்களுக்கு இது முன்னேற்ற பாதை தருகின்ற மாதமாக வரப்போகுது. வேலை சார்ந்த விஷயங்கள், வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சார். வெளிநாடுக்கு நான் போகிறேன் ஏன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். நான் வெளியூரில் போய் ஒர்க் பண்ண போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஓரிரு மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வீசக்கூடிய புதிய அலைகள் என்று சொல்கிற மாதிரி குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய, ஏன்னா சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சு போச்சு. மார்ச் 29 சனி பகவான் நம்மளுக்கு மீனத்துக்கு வந்துட்டார். அவரால் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய விரயத்தும் சேர்த்து பார்க்குறாரு. அதனால் விரயங்கள் கட்டுப்பட போது. நேரடி பார்வையில் அவருடைய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது தாயார் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்களும் கட்டுக்குள் வரும். வேகம் எடுத்திருந்த வந்த பிரச்சனையான உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போகுது. அதாவது நேரடியாக சமசத்துவம் பார்வை என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுதெல்லாம் 7 என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் உயர்ந்து காணக்கூடிய காலம். அவங்க மூலிமா வருமானம் வரத்துக்கோ இல்லை அவங்க பேரில் சொத்துக்கள் வாங்கிறதுக்கணும் அமைப்புகள் தேடி வரப்போகுது சாமி. இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் திகழும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வாருங்கள். திருத்தணிகை அல்லது சுப்பிரமணிய சுவாமி, அதாவது வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி வழிபடுங்க. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க இல்லை திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலையை சென்று வர மிதுனராசிக்காரங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணம் தடையோ தோஷங்களோ ஏற்பட்டிருந்து தள்ளி வந்தால் இந்த பழமுதிர் சோலை திருத்தணிகை சென்று வர இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதம் சித்திரை மாதம், அந்த ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற 15 தேதிக்கு அப்புறம் முருகப்பெருமானின் திருவருள் நம்ம 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான் உச்சம் பெறும் காலத்தில் 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ராசியிலே வீட்டிருப்பதால் அந்த பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றார். குரு பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்களில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய நாட்கள் வரிசையாக 1 2 3 4 இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து நேரடி பார்வை பார்க்கும்போது வேலை சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலம். அரசியல் தொடர்புகள் இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ அரசியல் தொடர்புகள் ஏற்பட போது. உற்றார் உறவினர்கள் நல்ல நட்பு வட்டாரங்கள், புதிய நட்பு வட்டாரங்கள் தேடி வரப்போகுது இந்த மாதம். மேலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.